வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான, சீக்கிரமே ஜீரணம் ஆகிற அளவுக்கு இந்த மழை நேரத்தில் நல்லா சூடாக சாப்பாடுக்கு இந்த ரசத்துக்கு உருளைக்கிழங்கு இல்லைன்னா சிக்கன் கிரேவி, முட்டை இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஜீரணமாக ஆயிரும். இப்போ ரசம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பூண்டு இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பெரிய பூண்டாக ஜூம் பண்ணி மட்டும் தான் பூண்டு எடுக்கலாம். எடுத்து வச்சுருக்கேன். மிளகு வந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சீரகம் அதுவும் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி, பச்சை மிளகா, வரமிளகா, பெருங்காயத்தூள் இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு கூட இதை பார்த்து சமைக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது கூடவே புளி ஒரு லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் கரையும். இப்போ ஒரு பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி நல்லா இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு அடி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பூண்டு, மிளகு, மிளகாய், கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு சுற்றி எடுத்து வச்சுக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ நான் புளி இந்த பக்கம் சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், ஒரு லெமன் அளவு. இப்போ தக்காளி இந்த மாதிரி கருப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, திக்காக அந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா கையிலே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட நீங்கள் அடிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடாகிருச்சு. ஒரு 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது ரசத்துக்கு எப்போவுமே. எண்ணெய் வந்து அதிகமாக சேர்த்தா மிதக்கும் மேலே, ரசத்துக்கு மேலே, அதனால் சேர்க்கக்கூடாது. இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாகிருச்சு. கடுகு ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 2 வரமிளகாய் இதையும் நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாகவே விழுந்துருச்சு பெருங்காயம், நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் அப்படி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே. இப்போ நம்ம மிக்சியில் இந்த பூண்டு, மிளகு, இப்போ சீரகம் எல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எண்ணெயிலே இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப மணமாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு, தக்காளி நம்ம மசிச்சு வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்து அதுவும் 1 நிமிஷம் அப்படி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படி வதக்கி விடுங்க. இப்போ புளி நம்ம ஊற வச்சுருந்தா புளி சீக்கிரமே கரைஞ்சிரும். இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊற வைக்கிறப்ப இதை வந்து கை பொறுக்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க, இல்லைன்னா அதை எடுத்துட்டு கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு, இந்த மாதிரி நல்லா மண் தூசி எதுவும் இல்லை, அதனால் நான் அந்த மாதிரி கையில் வடிகட்டிக்கிட்டேன், இல்லைன்னா நீங்கள் ஃபில்ட்ரு வச்சு கூட நீங்கள் வடிகட்டிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி, புளி தண்ணியோட தேவைக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி, உப்பு தேவைக்கேற்ற மாதிரி கல் உப்பு சேர்த்துருக்கேன். கடைசியாக மஞ்சத்தூள் சேர்க்க மறந்துட்டேன், கடைசியாக சேர்த்துக்கிறேன். எப்போவும் வந்து ரசம் கொதிக்கக்கூடாது, ஒரே ஒரு கொதி தான் வரணும். அது வரையும் நீங்கள் ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு பக்கத்துலேயே இருந்து இப்படி ஒரு கொதி வர்றப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அருமையான மழை பெய்கிற டயத்தில் இந்த மாதிரி குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ரசம் வச்சு இந்த மாதிரி சாப்பிட்றப்ப தான் சீக்கிரமே ஜீரணம் ஆகும், வயிறு கெட்டு போகாது. இந்த மாதிரி நீங்கள் சிக்கன் கூட ரசம் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் சிக்கன் ரசம் தான் வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சமாக சாம்பார் இருக்குது, காலையில் வச்சது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க.